உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தை அவன் சொன்ன விஷயம் கலறி விட்டுருச்சுப்பா. என் அண்ணன் பொண்ணு பேசினது வேற என் காதுல விழுந்துருச்சா, எனக்கு அங்க இருப்பே கொள்ளல. அதான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். இவ்ளோ பாசத்தை எப்படிமா இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தீங்க? பொண்ணுங்க நாங்க அப்படிதான் ராஜா. மத்தவங்களுக்காக தான் யோசிப்போம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். என் அண்ணன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் ஒரு ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். நம்மளால எதுக்கு சங்கடம்னு நினைச்சுதான் இத்தனை நாள பொறுமையா இருந்தேன். ஆனா எதுக்கும் நேரம் வரணும் இல்லடா. இப்போ நான் என் அண்ணனையும் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. டேய் இந்த போன் கார்த்திக்கு கால் பண்ணு. வேணானா விடவா போறீங்க? பண்ணு. ரிங்கு போகுது. பேசு. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. மாப்ள, நான் ராஜா பேசுறேன். டேய், நீ என்னடா அம்மா போன்ல இருந்து பேசுற? அம்மா தான் மாப்ள போன் பண்ண சொன்னாங்க. இரு, நீ அம்மா கிட்டே பேசு. இந்தாம்மா. கார்த்தி, மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறைமா? வேற என்ன, உன்னை பார்க்காததான் ஒரே ஒரு குறை. உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. எனக்கும் உங்களை பார்க்கணும் போலதாம்மா இருக்கு. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, நானே இங்க வரேன். என்னது, ஒரு வாரமா? அவ்வளவு நாள்லாம் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுப்பா. அண்ணனையும் அண்ணன் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டு இப்படி ஒரேடிய டயலாக மாத்தி பேசுறாங்களே. மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் வரேம்மா. இல்லப்பா, இன்னும் 1 மணி நேரத்துல நான் உன்னை பார்க்கணும். மா, 1 மணி நேரத்துல எப்படிமா பார்க்க முடியும்? நான் உன்னை நேர்ல பார்க்கணும். உன்னை பார்த்தே ஆகணும். மா, ஏமா இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? நான் எப்படிமா உடனே ஊருக்கு வர முடியும்? நீ வர வேண்டாப்பா, நான் வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? எங்க வந்துட்டீங்க? இந்த ஊருக்கு தான், நீ இருக்கிற அதே கிராமத்துல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, உன்னை கேட்டதான் இப்ப வேணாம் அப்ப வேணாம்னு சொல்ற. அதான் உங்ககிட்ட சொல்லாமையே நான் கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? அது நான் இங்க இந்த ஊர்ல துர்க்கையம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கேன். நீ உடனே கிளம்பி வந்துரு. மா, ஏமா அப்படி சொல்லாம கொள்ளாம வரீங்க? சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீ என்ன வர வேணாம்னு சொல்லிருப்பல்ல. சரி, அதை விடு. இன்னும் 1 மணி நேரத்துல நீ அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துரு. நான் அவங்கள பார்க்கணும்டா. அப்படி நீ கூட்டிக்கிட்டு வரலன்னா நான் அங்க வந்துருவேன். ஹலோ, அம்மா என்ன சொல்றான்? கார்த்தி, நான் சொன்னதுல ஷாக் ஆயிட்டான் போல இருக்கு. போன்ல அம்மான்னு இருக்கு. உங்க அம்மாவா? ஆமா, என் அம்மா தான். பேர் என்ன? நான் அம்மா தான் சொல்லுவேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன், அவங்களுக்கு பேர் இல்லையா? இருக்கு, ஆனா அது அவங்க அப்பா வச்சது. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் பேர் வைப்பாங்க, அது எனக்கும் தெரியும். அவங்க வச்ச பேர் என்னன்னு கேக்குறேன். மேடம், அந்த பேர்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு அவங்க அம்மா, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பதில் இது? புரியல. மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் சாமி தான் முக்கியம். அது அல்லாவா, விநாயகரா, ஜீசஸான்லாம் பிரிக்க முடியாது. சரி, அவங்களுக்கு பேர் வச்சாரல்ல அவங்க அப்பா, அந்த அப்பா பேர் என்ன? என் அம்மாவோட அப்பா. அது தெரியுது, அவர் பேர் என்ன? தாத்தாங்க. ஹலோ கார்த்தி. சரி விடு, நீ தான் சொல்ல மாட்டேங்கிறல்ல, நான் உன் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். ஐயோ இருங்க மேடம், அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க. பாக்குறேன். ஹலோ, ஹலோ. ஹலோ,
உங்க அம்மா கோயில்ல இருக்காங்க போல இருக்கு. அங்க அடிக்கிற மேல சத்தத்துல எதுவுமே கேட்கல. நீயே பேசிக்கோ. ஆமா மேடம், அங்க ஒரே சத்தமா இருக்குன்னு தான் உள்ள இருந்து வெளியே வந்து பேசிட்டு இருந்தேன் மேடம். நீயே பேசு. சரிங்க மேடம். ஹலோ கார்த்தி. ஹலோ. ஒரே சத்தமா இருக்கு இங்க. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஓ அப்பாடா. கார்த்தி, மா சொல்லுங்கம்மா. இன்னும் 1 ஹவர்ல நீ அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு இங்க வரலன்னா நான் அங்க வந்துருவேன். அதனால சீக்கிரமா வரப்பாரு. மா நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் நீ கஷ்டம். ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ சீக்கிரமா வந்துரு. மா போன் அடிச்சிட்டே இருக்க, எடுத்து பேச வேண்டியதுதானே? உங்களுக்கு எடுத்து பேச தெரியாதா? மா சொல்லுங்கம்மா. ஏன்பா போன் எடுக்க இவ்ளோ நேரம் ஆச்சு? இல்ல நான் கார் ஓட்டிட்டு இருந்தேம்மா. கார்த்தி, நான் சொன்ன நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. மா நீங்க ஏம்மா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலன்னா நீ போனை போட்டு ஏதாவது சமாதானம் சொல்லுவ. அதுக்கு தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். சரி, என் அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரியா இல்லையா? கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. சீக்கிரம் வாங்க, எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவோமா? கார்த்தி, நீ வந்ததும் அவங்களுக்கு நான் தான் உன் அம்மான்னு என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? மா என்னம்மா பேசுறீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சா எனக்கு தான்மா பிரச்சனையாகும். நான் தானம்மா மாட்டிப்பேன். சரிப்பா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வந்து சேர். இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி என் மருமக பொண்ணுங்களோட வந்துருவான். அவங்கள பார்க்க போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதுக்காக என்ன வேஷம் வேணாலும் போடலாம். சூப்பர்மா. சரி சரி, வாங்க போலாம். சரிம்மா. அம்மா அங்க பாருங்க காரு. அம்மா கார்த்தியும் வரான், உங்க அண்ணன் பொண்ணுங்களும் வராங்க. நான் ஓடி போய் ஒளிச்சுக்கிறேன். ஏண்டா? அம்மா பார்த்தா திட்டுவாமா? அப்படியா? ஐயோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.